மழைநீர் சேகரிப்பை முதலில் செயல்படுத்தியது ராஜராஜ சோழன்தான். பெரிய கோவிலின் மீது விழும் மழைநீரை துளியும் வீணாக்காமல் அப்படியே கோயிலுக்கு அருகிலுள்ள சிவகங்கை குளத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டார். அதற்காக தரைக்கடியில் பெரிய குழாய்கள் போடப்பட்டன. இன்றும் அவற்றை நாம் காணலாம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு இன்றுவரை கம்பீரமாக நிற்கும் உலகின் ஒரே கோவில் தஞ்சை பெரிய கோவில்தான். இந்த கோவில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. தஞ்சை கோபுரத்தின் உச்சியில் 80 டன் எடையுள்ள கல் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இது ஒரே பாறையில் உருவாக்கப்பட்டது. 12 யானைகள் ஒரே இடத்தில் ஒன்றன் மீதொன்று நிற்பதற்கு சமம். தஞ்சை பெரிய கோவிலில் இருந்து கும்பகோணம் அருகிலுள்ள சாரபள்ளம் என்ற ஊர் 50 கிலோமீட்டர் வரை மணல் கொட்டி பாலம் போல் அமைத்து யானைகளைக் கொண்டு அந்த பிரம்மாண்ட கோபுரகல்லை கட்டி இரவு பகல் என இழுத்து கொண்டு போய் கோபுரத்தின் உச்சியில் வைத்துள்ளார்கள். தஞ்சை பெரிய கோவில் முழுவதும் கிரானைட் கற்களைக் கொண்டு கட்டப்பட்டுள்ளது. இந்த கற்கள் சிமெண்ட், காரை, களிமண் என எந்த ஓட்டுப்பொருளும் இன்றி ஒன்றன் மீது ஒன்று மட்டுமே வைக்கப்பட்டுள்ளது. 1000 ஆண்டுகள் ஆகியும் கம்பீரமாக நிற்கின்றது. ஒரு கிரானைட் கல்லில் மெஷினை கொண்டு பேர் எழுதுவது கூட அவ்வளவு சாதாரண விஷயமல்ல. அப்படி இருக்கையில் எந்த ஒரு தொழில்நுட்ப வசதியும் இல்லாத காலத்தில் எப்படி இவ்வளவு துல்லியமாக துளைகளையும் வளைவுகளையும் வடிவமைத்தார்கள்? இது ஒன்று அல்ல, ஒட்டுமொத்த கோவிலையும் சுற்றியுள்ளது.